ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகிறோம். எனக்கும் என் பொண்ணுக்கும் இந்த பருப்பு சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா உப்புமா, அது 3 பேர்த்துக்கு ஷேர் பண்ணி. ஏன்னா நான் மட்டும்னா பரவாயில்ல, குழந்தைங்களும் சாப்பிடும். உப்புமானா பிடிக்கும். எல்லார் வீட்லேயும் உப்புமானா பிடிக்காது. ஆனால் எங்கள் வீட்டில் உப்புமானா என் பிள்ளைங்க 2 பேர்த்துக்கு பிடிக்கும். என் பையனுக்கு பிடிக்காது, எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிக்காது. உப்புமா கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிறேன்னா. அதுக்கப்புறம் சின்ன பொண்ணு உப்புமா மட்டும்தான் எனக்கு வேணும், பருப்பு சாப்பாடு வேணான்ட்டா. அதனால அவளுக்கு உப்புமா வைக்கிறேன் பாருங்க. நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா? உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். தயவுசெய்து எல்லோரும் ஒரு லைக் பண்ணுங்கள். லைக்கே விழுக மாட்டேங்குது. வியூஸ் நிறையா போகுது, ஆனால் லைக்கே விழுக மாட்டேங்குது. ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. அந்த பாருங்கள், அப்போ அந்த பொண்ணுக்கு மட்டும் கொஞ்சோண்டு உப்புமா வச்சுட்டேன். சர்க்கரை போட்டுக்கிறேன் அந்த உப்புமாவுக்கு. அவள் பாப்பாவுக்கும் சர்க்கரை, எனக்கும் சர்க்கரை போட்டால் தான் பிடிக்கும், அதனால் சர்க்கரை. அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் இருக்குல்ல, அது கொஞ்சம் வச்சுக்கலாம். அந்த பருப்பு சாப்பாடுக்கும் அந்த உருளைக்கிழங்கு பொரியலுக்கும் சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு பொரியல் எனக்கு கொஞ்சம், பாப்பாவுக்கு கொஞ்சம் வச்சுக்கிறேன். சாப்பிட போகிறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை